ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்கூல் லஞ்சுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை சாப்பாடு, அப்புறம் சாம்பார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறையா, எல்லா வீட்லையும் என்ன இருக்குது? நம்ம வீட்டில் அதே சாம்பார் தான். வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் பண்ணணும் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் சரி, அது எதுக்கு நம்மளால் எதுக்கு மாற்றணும்? அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார், அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டேன். நல்லா ஒரே வரமிளகா தான் அது போட்டு, சின்னவக்கு வேணும்னு சொல்லி ஒரு வரமிளகா போட்டு, அப்புறம் பாவக்காய் சில்லி. அவ்வளோதான். இன்றைக்கி பாப்பாக்களுக்கு 2 இருக்கும் ஸ்கூல் லஞ்சு. அப்புறம் வெள்ளை சாப்பாடு. பெரிய பாப்பா எப்போதும் தனியாக தானே போட்டிருந்தனால வெள்ளை சாப்பாடு. அது வேறு போடாமல கொஞ்சம் தான் போட்டிருக்குது. போதும்னு சொன்னேன். சாம்பார் வேணால் நான் பிடிக்காது, சாம்பார் வேணும் நிறைய ஊற்ற சொல்லுவேன் போல். இந்த சாம்பாருக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருந்தேன்னா, முள்ளங்கி போட்டிருக்கிறேன், அப்புறம் இனிப்பு பூசணிக்காய் இருக்குல்ல, இனிப்பு பூசணிக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இனிப்பு பூசணிக்காய் போட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஊர்லேயும் சொன்ன சாம்பாரை போட்டு எல்லா காயும் போடுவேன். இங்கே இருக்கிற காய் நாங்கள் கொஞ்சமாக போட்டு சாம்பார் வச்சு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சின்ன பாப்பாவுக்கு கலரி கொடுக்குன்னு சொல்லி ஒரே வரமிளகா போட்டு கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டேன். அவ்வளோதான் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் சொன்னல பாவக்காய் சில்லி போட்டேன். நேற்று கூட சொல்லியிருக்கேன், பாவக்காய் குழம்பு நிறைய குழந்தைகளை விரும்பி சாப்பிட மாட்டேன். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சில்லி போட்டு கொடுத்தா சாப்பிடுவேன். ஆனால் பாவக்காயெல்லாம் நான் உடம்புல சேர்த்துன்னு சொன்னல, இந்த மாதிரி போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது. சில்லி தான் நல்லா முறுமுறுப்பாக இருக்குதுன்ட்டு தாராளமாக குழந்தைகளும் சாப்பிடும். அதனால் இப்படி பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பேக் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒன்று கோவிலுக்கு வேற போகணுமா, அதனால் கொஞ்சம் அவசர வேலை. அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவுக்கு எப்போல்லாம் என்ன பண்ணாது, ஏதாவது வெள்ளை சாப்பாடு போட்டேன். அதுக்கு மேலே காய் போட்டு கலர்னது, அதில் இந்த வரமிளகு கருவேப்பிலையெல்லாம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா கலரிட்டேன். இப்படி இது வெண்டைக்காய் எப்படி பண்ணேன்னா, நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணேன். அதனால் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயில் பொரிச்சதுக்கு வெண்டைக்காய் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு பிடிக்கும் அப்படி பண்ணேன். அதனால தான் அப்படி பண்ணினேன். அதுக்கு மேலே லைட்டாக அந்த வரவரப்பு கொஞ்சம் வரவரந்து இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சமாக எடுத்து சாம்பார் எடுத்து ஊற்றினேன். சாம்பார் சின்ன பாப்பாவுக்கும் பிடிக்கும், பெரிய பாப்பாவுக்கும் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக சாம்பார் ஊற்றிட்டேன். விட்டு நல்லா கிளறி விட வேண்டியதான். கிளறி விட்டுட்டு அவ்வளோதான். அதில் அந்த வரமிளகு கருவேப்பிலையெல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் எப்பளும் போடுற மாதிரி சின்ன பாப்பாவுக்கு லஞ்சு ரெடி ஆச்சு. அது வேறு இன்றைக்கி சின்ன பாப்பாவுக்கு இன்றைக்கி அவ்வளோ பொங்கல் லீவாக போகிறேன்னு ஒரு ஒன் வீக் லீவாக இருக்குது. நீ எப்படி இன்றைக்கி வந்தால் தான் தெரியும் எவ்வளோ நாள் லீவு. நாளைக்கு பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஸ்கூல் லீவு விட்டாலே நமக்கு போராட்டம் தான். இன்றைக்கி ஈவினிங் தான் தெரியும் என்ன நடக்க போகிறேன், இந்த லீவா இல்லையேன்னு. அவ்வளோதான் உறவுகளை. அதுக்கு மேலே கொஞ்சம் மறைச்சால் கொஞ்சம் லைட்டாக வெண்டைக்காய் பொரியல் லைட்டாக தூக்கிட்டு, அவ்வளோதான் உறவுகளை. இன்றைக்கி 2 பாப்பாக்களுக்கும் ஸ்கூல் லஞ்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் உறவுகளை. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.